இவங்க என்ன நீர்நிலையை பாதுகாக்க இந்த பொக்கிஷமான இடம். இந்த நீர்நிலை விடுங்க. இது ஒரு பொக்கிஷமான கல்வெட்டு. இத பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கா இல்லையா? இது நரிக்கல் தாங்க. இந்த நரிக்கலுக்கு மேல ஒரு கல் இருக்கும். ஒத்த கல். அது யாரோ தூக்கி வச்ச மாரி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான இடத்த நீங்க பாதுகாக்கணும் இல்லையா? இந்த கல்வெட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்வெட்டை பாருங்கள். சிதிலம் அதை தமிழ் இங்கே இருக்கக்கூடிய உண்மையாலுமே ரொம்ப சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் பனைமரத்து ஏரியை பாதுகாக்கும் நோக்கத்தோடு ரொம்ப விருப்பத்தில் இருக்கார். அதை சுற்றுலாத்தில் மாய்க்கணும், மேட்டூர் உறுப்பினர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பத்தோடு இருக்கார். ரெண்டாவது மாநகராட்சி மேயர் மட்டுமல்ல, மாநகராட்சி பொறியாளர், கமிஷனர் எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒத்துழைப்பு என்பது கடைசி வரைக்கும் இதை சுற்றுலாத்தலம் ஆக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பத்தினுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு நாள் இந்த ஏரி 1952 வரைக்கும் அவங்க தாகத்தை தனித்த ஏரி. அதனால் நன்றியோட உணர்வோடு இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்குலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இது சோழர் காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி சிதிலம் அடைஞ்சு எல்லாம் சிதிலம் அடைஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது. வெள்ளைக்காரன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1190ஆம் ஆண்டு கண்ணன் தேவன் மகன் கங்கை கொண்டான் அப்படிங்கிறவர் இந்த கல்வெட்டை உருவாக்கியிருக்காருங்க. இந்த கல்வெட்டு உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு எழுத்தெல்லாம் பாருங்கள் மறைஞ்சிருச்சு. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12 அடி ஒசரம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடகு மாதிரி இருக்கும். அதில் 2-3 பேர் தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கல்வெட்டு இருக்கும். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 அடி நீளம். இன்றைக்கி இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதிலம் அடைஞ்சு போச்சு. தமிழ்நாடு அரசுக்கு நம்ம என்ன கோரிக்கை வச்சேன்னு சொன்னால், இது வெள்ளைக்காரன் கூட அழிக்கலைங்க. வெள்ளைக்காரன் உண்மையாலுமே வெள்ளைக்காரன் கூட 1911ஆம் ஆண்டு புனரமைச்சான் ஏரியை. அப்போ கூட இந்த கல்வெட்டை அழிக்காமல் பாதுகாத்து கொடுத்துட்டு போனான். ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான், இந்த கல்வெட்டை பாதுகாக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சிக்கு, சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு, முதலமைச்சருக்கு போன்றவருக்கு கடிதம் எழுதணும். ஆனால் அந்த கல்வெட்டை பாதுகாக்கிற யோக்கியதை கூட இவனுங்களுக்கு இல்லை. அவ்வளோ ரொம்ப ஒஸ்ட்டாகிறாங்க. அடைஞ்சு போச்சு. இந்த கல்வெட்டை அறுத்தெடு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இந்த கல்வை அறுத்துடலாங்க. அறுத்து அப்படியே என்னென்னு கேட்டிங்கன்னா, பனைமரத்தப்பட்டி ஏரியினுடைய முகப்பில் ஒரு அங்கே ஒரு வாட்ச்மேனுக்கு தங்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த இடத்த நம்ம தான் சுத்தம் பண்ணணும்னு வச்சுங்க. சேசிபி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணணும். இது இன்னும் தோண்டணும். இதை நீங்கள் இந்த கல்வெட்டை அறுத்து எடுத்து நீங்கள் பனைமரத்தப்பட்டி முன்னாடி ஏரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ச்மேன் தங்கக்கூடிய முள் குத்திருச்சிங்க நல்லா. ஐயோ அப்பா, நல்லா ஆழமாக இறங்கிருச்சு காலில். அப்போ வாட்ச்மேன் தங்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த கல்வெட்டை வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்பயாவது இன்றைக்காவது இந்த சீமக்கரோவில் முள்ள பிடுங்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட முள் அரைக்கக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 3 மிஷின் வந்துருச்சு. 3 மிஷின் 2 மிஷின் ஓடிட்டுருக்குது. சேசிபி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சேசிபி ஓடிட்டுருக்குது. இந்த பக்கம் ஒரு 3-4 சேசிபி ஓடிட்டுருக்குது. ஹிட்டாச்சி 2 ஓடுது. அந்த முள்ளை அரைச்சி எடுத்து போகக்கூடிய வேலை நடந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் முள்ளை பறிக்கக்கூடிய அந்த முள்ளை அபாலிஷ் பண்ணுன்னு சொல்கிறோம், வேரோடு பிடுங்கணும்னு சொல்கிறோம். அந்த பணியும் நடந்துகிட்ருக்குது. ஒரு சேசிபி தான் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தான் பறிக்க முடியும். ஆக இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 சேசிபி, ஒரு 50 ஆட்கள், அந்த ஆட்களை விட்டு நீங்கள் இந்த முள்ளை பறிக்கிற ஏற்பாடு பண்ணணும். அதே சமயத்தில் சேலம் மாநகராட்சி மேயர் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த கல்வெட்டை நீங்கள் அறுத்து இந்த கல்வெட்டை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் சிதிலம் அடைஞ்சு போய் ஒன்றும் வரலாறே தெரியாமல் போயிடும். அதனால் இதை அறுத்து கட்டிங் பண்ணி நீங்கள் மாநகராட்சி மாநகராட்சி முகப்பில் வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பனைமரத்தப்பட்டி ஏரி இங்கே வாட்ச்மேன் அறை இருக்குது, அங்கே நீங்கள் பாதுகாப்பாக வைங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்குது. அன்புள்ள மக்களே வணக்கம். நாங்கள் பொன் சரவணன். இப்போ பார்த்திங்கன்னா பனைமரத்தப்பட்டி ஏரிக்குள்ளே தாங்க இருக்கோம். இது ஒரு பொக்கிஷம் வரலாறு. இந்த வரலாற்றையும் பொக்கிஷத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு இருக்குது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் சேலம் மாவட்டத்தில் உள்ள 40 லட்சம் மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், பொதுமக்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த தாய் ஏரி 30க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணி கொடுக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணி கொடுக்குது. சேலம் நகர மக்களுக்கு